கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். அந்த நாமத்தின் மேன்மையை குறித்து தான் நாம் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமம் அதிசயம். ஆண்டவருடைய நாமத்திலே அதிசயம் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதிசயம் நடந்தது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அந்த நாமத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. பலத்த துருகமாயிருக்கிறது. துருகம் என்றால் அநேக அர்த்தங்களை உடையதாக காணப்படுகிறது. அது மதிலை குறிக்கிறது, கோட்டை என்ற வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது அரண் என்று அர்த்தமாகிறது. இப்படி பல அர்த்தங்களை உடையதாய் இருக்கிறது. இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தைகள். இந்த கோட்டை, மதில் இவைகளெல்லாம் நாம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழங்காலங்களிலே மன்னர்கள் அரசாண்ட நேரத்திலே தங்களுடைய நாட்டை பாதுகாக்கும்படியாக, நாட்டின் மக்களை பாதுகாக்கும்படியாக, தங்களுடைய நாட்டின் எல்லைகளிலே அவர்கள் பெரிய கோட்டைகளை, மதில் சுவர்களை, கோட்டை சுவர்களை அவர்கள் எழுப்புவார்கள். நாட்டை பாதுகாக்க வேண்டும், எதிரிகள் வந்து தாக்கிவிடக்கூடாது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அந்த நாட்களிலே மன்னர்கள் செய்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் வாசித்திருக்கிறோம். எதிரிகளுடைய தாக்குதலுக்கு விலக்கி தப்புவிக்கப்படும்படியாக ஏற்படுத்தப்படுகிறது தான் இந்த கோட்டை. அதற்கு தான் துருகம் என்று பெயர். எதிரிகளுடைய தாக்குதல் அந்த நாட்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு வேறு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவிக்கிறோம். பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்துகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்டதான நாசமோசங்கள் நடக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான நேரங்களிலே நம்மை பாதுகாக்கிறது கர்த்தருடைய நாமம் மாத்திரமே. ஆண்டவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் உணர்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுகிறார், நீரே என் கோட்டையாய் இருக்கிறீர், நீரே என் துருகமாய் இருக்கிறீர், நீரே எனக்கு அரணாய் இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய மதிலாய் இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது அடிக்கடி பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளாய் தன்னை மறைத்து கொள்ளுகிறார். கர்த்தருக்குள்ளாக ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தாவீது வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாமம் அவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாமமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆபத்தான நேரத்திலே அனுகூலமான துணையாய் ஆண்டவர் இருக்கிறார். அனுகூலமான ஒரு பாதுகாப்பாக கர்த்தருடைய நாமம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நாமம் ஆண்டவருடைய நாமமாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் சத்துருவினாலே தாக்குதல்களை நாம் சந்திக்கிறோம், அல்லது நமக்கு அறிந்த மக்கள் மூலமாக தாக்குதல்களை நாம் சந்திக்கிறோம், பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நம்மை பாதுகாக்கிறது கர்த்தருடைய நாமம். நமக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறது கர்த்தருடைய நாமம். அநேக நேரங்களில் நம்ம இப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்குள்ளாக எங்களை மறைத்து கொள்ளும், எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நம்ம எல்லா நேரங்களிலும் நம் ஜெபத்திலும் சரி,
ஆண்டவருடைய நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அந்த நாமத்திற்குரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. அந்த நாமத்திற்குள்ளாக நமக்கு ஒரு சுக வாழ்வு இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லுவோம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உச்சரிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் நமக்கு துருகமாய் இருந்து, நமக்கு பாதுகாப்பாக இருந்து, இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் நிறைந்த இந்த காலகட்டங்களிலே அதுவே நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே, ஆண்டவரே அடைக்கலம் புக முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாய் இருக்கிற அந்த பாதுகாப்பை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பலத்த துருகத்திற்குள்ளாக உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுக வாழ்வை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை உடைய நாமத்திற்குள்ளாக நீர் மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன்.